ஈடி தமிழில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்குறது வந்து Q&A செக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரவிக்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், ஈடில் வைஸ் கோல்டு அண்ட் சில்வர் ETF ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இஸ் இட் குட் டு இன்வெஸ்ட் ஆர் நாட்? ஐ had invested lump sum of 4.5 lakhs on August 2024. Shall I stop now or hold or switch to any other mutual fund? Thank you, sir. ஸோ ரவிக்குமார், நீங்கள் இந்த மாதிரியான எனக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் என்னை வந்து என்னோடய ஆஃபீஸில் மீட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 20 to 30 minutes வந்து எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, அட்வைசராக இருந்தாலும் சரி, மினிமம் ஒரு 30 minutes உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, என்கிட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா போன மாதம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆகஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ செப்டம்பரில் நான் உடனே ஸ்விட்ச் பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமான்னு கேட்குறீங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்குற கேள்வியை வந்து, ஓகே, இந்த பணம் இதில் 4.5 lakhs நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எதுக்காக போட்டிருக்கீங்க, ஏன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ் அது வந்து சால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு 3 விதமான கோலுக்காக வருவாங்க. ஒரு கோல் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவேன். 3 yearsக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்கு அடுத்தது வந்து 3 to 7 years வச்சுக்கலாம், அது வந்து ஒரு மீடியம் டேர்ம் கோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கோல், 7 years or 10 yearsக்கு மேலே இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் கோல். உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து 3ஆக கூட பிரிக்கலாம். நீட்ஸு, வாண்ட்ஸு, டிசையர்ஸ்னு கூட பிரிச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போடலாம். ஸோ நீடு தான் என்னென்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பில்டு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு வேலை போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க, அது பில்ட் பண்ணி தான் ஆகணும், அது ஒரு நீடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமஸ்டிக் வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அது ஒரு வாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். டொமஸ்டிக் வெக்கேஷன்னா என்ன, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஃபேமிலியோட ஒரு 3 lakhsக்கு போயிட்டு வர ஒரு டொமஸ்டிக் வெக்கேஷன் அப்படின்னிங்கன்னா இட் கேன் பி அ வாண்ட். இல்லை நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன், யூரோப்பியன் டூர், சுவிட்சர்லாந்து சேர்ந்து பார்க்கணும், ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா தட் கேன் பி அ டிசையர். ஸோ இந்த 4.5 லட்ச ரூபா வந்து இது எங்கே போகுது, அப்படி எதுவுமே இல்லைல்ல சார், எனக்கு எந்த விதமான கோலுமே இல்லை, எனக்கு என்னோடய ஒரே கோல் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன், வெல்த் கிரியேஷன் அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் என்னோடய கோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோட சைஸ் எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓவரால் போர்ட்ஃபோலியோ சைஸ்னால் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கும் அசையா சொத்து எவ்வளவு, அசையும் சொத்து எவ்வளவு, இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் போட்டு என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 4.5 lakhs தான் மொத்தமே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக். என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது, வெறும் 4.5 lakhs தான் இருக்குது, அதை கொண்டு போய் நான் கோல்டு அண்ட் சில்வரில் போட்டிருக்கேன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. இதே வந்து உங்ககிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ராம்குமார் கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, அந்த 1 கோடி ரூபாயில் 4.5 லட்சம் தான் கொண்டு போய் இந்த கோல்டு ஃபண்டையும் சில்வர் ஃபண்ட்லேயும் போட்டிருக்காருன்னா அவர் பண்ணது ரொம்ப சரியான டெசிஷன் சொல்லுவேன். ஏன்னாக்க 5% ஆஃப் யுவர் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஒரு கமாடிட்டிஸ் வச்சுக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் கீழே போச்சுன்னா கூட கண்டிப்பாக கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. கோல்டுக்கு வந்து ஒரு எண்ட் யூசர் வேல்யூ கிடையாது, ஆனால் பொசிஷன் வேல்யூ நிறைய இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து நிறைய மேனுஃபேக்சர்லாம் பண்ண முடியாது, அதாவது ஒரு சுரங்க கண்டுபிடிச்சா தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். சில்வர் பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஈவன் வாட்சஸ், ஹை அண்ட் வாட்சஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், சில்வரை பொறுத்தளவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இந்த 4.5 lakhs அப்படிங்கிறது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து உங்களுக்கு இந்த பணம் எப்போ தேவை, 3 yearsக்குள்ளேயா, 3 to 7, above 7? இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க்குனா என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது மேலே போகும், கீழே போகும். ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் கீழே போகாது. ஆர்பிஐயில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கீழே போகாது, ஆனால் அது இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ண போகிறதில்ல. தேங்க்ஸ் டு அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் 1/4/2025 அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 years டெட் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் இண்டெக்ஸேஷனாக 12.5% தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினிங்னா அதையும் வேறு சேர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது அந்த அளவுக்கு உச்சிதமே கிடையாது. கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 லட்சம் 60 லட்சம் போட்டு வச்சுக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பியாண்ட் தட் அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சால் மட்டும்தான். 1 கோடிக்கு மேலே இருக்கிற போர்ட்ஃபோலியோவாக இருந்ததுன்னா இந்த 4.5 lakhs பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறது வெறும் இந்த 4.5 lakhs தான் இருக்குது, டோட்டலாகவே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு அட்வைசர் கேட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும்
ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.